நான் வரேன் எப்போன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு திறமை உள்ள ஒரு நிர்வாக ஆற்றலுடைய ஒரு அறிவு கூர்மையுடைய ஒரு முதலமைச்சரை நாம் வந்து பாராட்டலாம். அதை விட்டுட்டு ஆடை கூப்பிட்டா குட்டி வருது. குட்டி அதாவது கூட்டுது ஆடை, குட்டி வருது. இந்த குட்டி என்கின்ற இந்த ரகுபதி நேற்று வந்து வாய் திறந்திருக்கு. இந்த ரகுபதி யார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இதய புரட்சி தலைவியால் அடையாளம் காட்டப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ரத்தம் உறிஞ்சுவது போல உறிஞ்சி, அட்டை போல உறிஞ்சி கொளுத்த பணக்காரராகி, அதன் மூலம் பார்த்தீங்கன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐக்கியமாகி இன்றைக்கு கோபாலபுரத்து கொத்தடிமையாக இருந்து இன்றைக்கு கொத்தடிமை வேலை செய்கின்ற ஒரு முறவாசல் செய்கின்ற அந்த ரகுபதி. திமுகவில் முறவாசல் செஞ்சா அவங்களுக்கு வந்து பதவி. அது யாரெல்லாம் முறவாசல் செய்கிறாங்க இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் பதவி எங்கள் கட்சியிலேருந்து போனவங்களுக்கு கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி ஒன் ஆஃப் த முறவாசல் செய்த திரு ரகுபதி நேற்று திருவாய் மலர்ந்திருக்காரு. எங்கிட்ட வாங்க பேச. உங்ககிட்ட யார் கூப்பிட்டா? உங்களையா கூப்பிட்டோம்? உங்க முதலமைச்சர் பெருசா பீத்திக்கிறீங்களா? வாய்க்கிலேயே எங்க முதலமைச்சருக்கு எல்லாம் தெரியணும். அப்பனா முதலமைச்சர் வர சொல்லுங்க. இது ஒரே மேடையில் வந்து விவாதிப்போம். மாநில உரிமை யார் தாரை வார்த்தது, சட்ட ஒழுங்கு எப்படி எங்களுடைய ஆட்சியில் இருந்தது, இன்னைக்கு எப்படி சந்தி சிரிக்குது, எந்த அளவுக்கு வந்து விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டது, அதே போன்று தமிழ் உரிமை எங்கள் ஆட்சியில் எப்படியெல்லாம் மீட்கப்பட்டது, உங்களுடைய ஆட்சியில் டெல்லிக்கு வந்து காவடி தூக்கி எப்படியெல்லாம் தாரை வார்க்கப்பட்டது, அதெல்லாம் வந்து மேடை போட்டு பேசலாம் அப்படின்னு அறிவார்ந்த மக்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? சவால். ஓகே, சரியா கூப்பிட்டுருக்க எதிர்கட்சி தலைவர் போக வேண்டியதான் சரின்னு சொன்னா சரின்றதுதான் நியாயம். ஆனா அதை அவர் வந்து ரகுபதியை முன்ன தள்ளுறாரு. நாரடின்னு ரகுபதியை கூப்பிடல. இதெல்லாம் ரகுபதியெல்லாம் ஒரு குட்டி ஆடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே துதி பாடிக்கிட்டு அங்கே ஸ்டாலினுக்கு ஜாலரை தட்டிட்டு கோபாலபுரத்து கொத்தடிமை வந்து முறவாசல் செய்கிறவங்ககிட்ட நாங்கள் பேசணுமா? முறவாசல் செய்கிறவங்க கிட்ட நாங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டாலின் வரட்டும், என்னைக்குன்னு சொல்லிட்டோம். வேஷ்டி நிமிஷம் கட்டுறாங்க. ஒரு கட்சியில் வந்து ஒரு சோதனைகள் ஒரு சகஜம். ஆதி காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் எத்தனையோ சோதனைகள் சந்தித்தது. ஆனால் சந்திச்ச காலத்திலிருந்து அன்றைக்கு கூட அடி மாறாமல் பெறல் மாறாமல் இன்றைக்கு ஒரே கட்சி என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு கட்சி வேட்டியை கட்சி இருக்கோம். மானத்தோடு கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து நாங்கள் நடக்கிறோம். ரகுபதியால் சொல்ல முடியுமா தலை நிமிர்ந்து நடக்கிறேன்ட்டுன்னு? மானம் இருக்கா ரகுபதிக்கு? வெக்கம் இருக்கா? ரோசம் இருக்கா? பணம் மட்டுமே தானே குறிக்கோள், பதவி மட்டுமே தானே குறிக்கோள். அதுக்கு வந்து முறவாசல் வந்து செஞ்சு எப்படியாவது பதவி வாங்கலான்ற அடிப்படையில் ஒரு கீழ்த்தரமா இருக்கின்ற ரகுபதி பேசுவதற்கே வந்து ஒரு லாய்க்கேற்றவராக தான் நிச்சயமா நாங்கள் கருதுகிறோம். அவர் மைக்கு முன்னாடி பேசுறதுக்கே ஒரு அருகதையற்றவராக தான் நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருதுகிறது. அப்படிப்பட்ட அருகதையற்ற ஒரு முறைவாசல் செய்து ஒரு கோபாலபுரத்து கொத்தடிமையாக இருக்கின்ற ரகுபதி வந்து அவர்கிட்ட நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீ அனுப்பு, முதலமைச்சர் அனுப்பு, பொதுச்செயலாளர் நாங்கள் அனுப்புறோம், நேருக்கு நேர் விவாதிக்கிறோம், மேடை போடுவோம், ஒரு 10 தலைப்பு கொடுக்குறோம், அந்த தலைப்பின் கீழே வந்து விவாதிப்போம். வாங்க சவால். அந்த சவால் நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னா பொம்மை முதலமைச்சர், வாய் திறக்காத ஒரு முதலமைச்சர், பேசாத ஒரு முதலமைச்சர், லாய்க்கில்லாத ஒரு முதலமைச்சர், இன்றைக்கு ஊமையான ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்க உரிமையான தாரை வாத்து கொடுத்த ஒரு முதலமைச்சர். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருப்பதா இன்றைக்கு மிகவும் மிக 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 வேதனை இருக்கு. இப்ப கூட சொல்ற டைம் பிக்ஸ் பண்ணீங்க, அடுத்த 24 மணி நேரம் இல்ல, இந்த வாரத்திலேயே முதலமைச்சர் வந்து வருவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் மேடை அமைச்சு தரோம். எங்க போய்ச்சா ரெடியா இருக்காரு, நாங்க ரெடி, நீங்க ரெடியா? அதான் எங்க கேள்வி. இல்ல அவர் பேசுறா நியாயமா? அவரு எப்படி வந்து என்ன தரக்குறையா நான் பேசுனானு? ஆமா, ஸ்டாலின் சொல்லி அந்த வார்த்தை தம்பி, ஸ்டாலின் சொல்லியா? எதிர்கட்சியில் எடுத்து பாருங்க. மானம், ரோஷம், வெட்கம், சூடு அவங்க பாணியில் தான் நாங்கள் சொல்றோம். நீங்க எந்த பாணியில் வரீங்களோ அந்த பாணியில் தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்க வந்து சரியான வகையில் விமர்சனங்கள் வச்சா நாங்கள் சரியான வகையில் விமர்சனம் வைப்போம். நீங்க விமர்சனங்களை வந்து வேற மாதிரி வச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் விமர்சனங்கள் வைப்போம். அந்த வகையில் தான் எங்களுடைய வந்து அந்த கோட்பாடு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணத்தை அறிஞ்சா மறு கணத்தை காட்டிட்டு போறாள் நாங்கள் கிடையாது. நாங்கள் அதனால வந்து அவங்கள வார்த்தைகளை வந்து அளந்து பேசணும். அளந்து பேசினா அதுக்குரிய வந்து பதில் கிடைக்கும்.
அவங்க அநாகரிகமா பேசினா நாங்களும் அநாகரிகமா பேசுவோம். அதான் நியாயம். எந்த விஷயம் பத்தி பேசுறதுக்காக முதலமைச்சர் விவாதத்துக்கு அழைக்கிறீங்க? எதை பத்தி? அதுதான் நான் இப்போ என் பேட்டிலே சொன்னேன். நாட்டில் என்ன தமிழ்நாட்டுடைய உரிமைகளை யார் தாரை வர்க்கப்பட்டது, யாருடைய காலத்தில் தாரை வர்க்கப்பட்டது? நீட் எடுத்துங்க. நீட் எப்படி வந்தது தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டுக்கு நீட் எப்படி வந்தது? 2010 அன்னைக்கு கையெழுத்து போட்டு அன்னைக்கு வந்து இதே வந்து திமுகவுடைய மத்திய அமைச்சர் அன்றைக்கு வந்து அந்த மசோதா அங்கே வந்து பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி அன்னைக்கு வந்து வரலாம் வந்திருக்காரு. அம்மா தடுத்தாங்க. அது பிறகு தடுத்தது கூட அன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தது யார்? அன்னைக்கு நீட் எக்ஸாம் முதல்ல எந்த ஆட்சி நடத்துது? அது வாங்க. கச்சத்தீவு யாருடைய ஆட்சியில் போச்சு? காவிரி நீர் வந்து யாருடைய ஆட்சியில் காவு கொடுத்தோம்? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு உரிமைகள், தமிழ்நாட்டு உரிமைகள், அதாவது வந்து 17 வருஷம் மத்தியில் இருந்து என்ன வந்து நிதி நிலைமை வந்து ஒரு மாநிலங்கள் வந்து சீராக பெறுவதற்கு வேண்டி அதற்கேற்ற வகையில் வந்து நீங்கள் வந்து ஒரு திட்டம் வந்து வகுத்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அதன் மூலம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து காலங்காலமாக வந்து நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். ஆட்சியில் இருந்த காலத்தினால மாநிலங்களுக்கு வேண்டிய அதிலிருந்து பெற்ற வரி வருவாய் மூலமாக ஒரு சரிசமிக்க விதத்தில் நாங்கள் கொடுப்பதற்கு அன்றைக்கு காரணமாக இருந்தோம். சொல்ல முடிஞ்சுதா? அதை செஞ்சீங்களா? இல்லை கல்வியை வந்து பொதுப்பட்டியல் போச்சு மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தீங்களா நீங்கள்? அதே போல் வந்து பல்வேறு வகையில் வந்து மாநில உரிமைகள் வந்து எல்லாமே தாரை வறுக்கப்பட்டது திமுக. அதுதான் சொல்கிறோம். நீங்கள் வாங்க, இன்னைக்கு வந்து ஒரு இது என்னமோ ஒரு பெரிய வந்து ஒரு டிராமா போடுறீங்க. என்னமோ மாநிலத்தை வந்து இவங்க தான் வந்து காப்பாற்றுற மாதிரியோ மற்றவங்கெல்லாம் வந்து யாரும் காப்பாற்ற மாநிலத்தை ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை அடகு வச்சு அடமானம் வச்சு குத்தகைக்கு விட்டு அதில் வந்து ஆதாயம் பார்க்குற ஒரு கட்சி ஆச்சுன்னா அது திமுகவும் அந்த கட்சி தான்.